முக்கிய செய்தி: பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு மதிப்பெண்ணை 35% அரசு குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு மதிப்பெண்ணை 35% குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். பணியில் உள்ள ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் எளிதில் வெற்றி பெறும் திட்டங்கள் தமிழ்நாட்டில் அறிவிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் இதில் குறிப்பிட்டிருக்கிறார். பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு மதிப்பெண்ணை 35% அரசு குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் பணியில் உள்ள ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் எளிதில் வெற்றி பெறும் திட்டங்கள் தமிழ்நாட்டில் அறிவிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு குறித்த தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் லட்சுமணன். லட்சுமணன், வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாசனுடைய இந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கும் முக்கிய விஷயங்கள் என்னவாக இருக்கிறது? தமிழ்நாட்டில் 2011ஆம் ஆண்டுக்கு முன் பணியில் சேர்ந்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு ஜூலை 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. பணியில் உள்ள ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் எளிதாக வெற்றி பெறுவதற்காக பல மடங்குகளில் சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் அத்தகைய திட்டங்கள் அறிவிக்காதது ஆசிரியர்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது எனவும், கல்வி உரிமை சட்டம் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணிகளுக்கும் தகுதி தேர்வு நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே பிற விதிகளை பின்பற்றி நியமிக்கப்படுகிறார்கள். அந்த அடிப்படையில் 2011ஆம் ஆண்டுக்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயமில்லை என்ற நிலைதான் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயமாக வேண்டும் என்ற கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 2011ஆம் ஆண்டுக்கு பின் இந்த பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு 2028ஆம் ஆண்டுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு முன் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த 1ஆம் தேதி தீர்ப்பளித்திருந்தது. அந்த அடிப்படையில் பணியில் உள்ள தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய உடனேயே ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு மிகவும் எளிமையான முறையில் நடத்தையும் தேர்ச்சி மதிப்பெண்களின் குறைத்தும் அனைத்து ஆசிரியர்களையும் தேர்ச்சி பெற செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி ஆலோசனை வழங்கியது. ஏற்காத திமுக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவது, உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுக்களை தாக்கல் செய்வது உள்ளிட்ட நடவடிக்கைகளை காலத்தை வீணடித்தது. திமுக அரசின் முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் சிறப்பு தகுதி தேர்வு அறிவித்தது. அதில்தான் ஜூலை 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் நடைபெற்றது. 2011ஆம் ஆண்டுக்கு முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பணியின் போது பாடத்திட்டமும் இப்போது உள்ள பாடத்திட்டமும் முற்றிலுமாக மாறுபட்டது என்பதால் அந்த ஆசிரியர்களால் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவது மிகவும் கடினமாக இருக்கிறது எனவும், அதனால் அவர்களுக்கு தேர்ச்சி மதிப்பெண்களில் சலுகை வழங்க வேண்டும் என்பதுதான் நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் சிறப்பு ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் அத்தகைய சிறப்பு சலுகைகள் எதுவுமே அறிவிக்கப்படாத முன்னிட்டு தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளாக பார்த்தோம் என்றால் இந்த தேர்ச்சி விகிதம் பொறுத்தவரையுமே பொது பிரிவினர் 60% 150 முதல் 90 மதிப்பெண்களுக்கும், இட ஒதுக்கீடு பிரிவினர் 55% என 150க்கும் 82 மதிப்பெண்களுக்கும் பெற வேண்டும் என ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட இட ஒதுக்கீடு பிரிவினரில் பட்டியலினத்தவர் பழங்குடியினருக்கான தேர்ச்சி மதிப்பெண் 40%, பிற்படுத்தப்பட்ட உறவினரின் மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு தேர்ச்சி மதிப்பெண் 50% உயர்த்தப்பட்டது. இடஒதுக்கீடு பிரிவினர் அனைவரும் ஒரே மாதிரியான தேர்ச்சி மதிப்பெண்கள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் பிரித்தது நியாயம் இல்லை எனவும், எனவே இறுதியாக பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான நடத்தப்படும் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் மட்டும் பொது பிரிவினருக்கான தேர்ச்சி மதிப்பெண் 150க்கு 75, 50% ஆகும். மற்ற அனைத்து பிரிவினருக்கும் 150க்கு 52, 35% குறைக்க வேண்டும் என, அதன் மூலம் சிறப்பு தகுதி தேர்வில் பங்கேற்கும் ஆசிரியர்கள் அனைவரும் தேர்ச்சி தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என தற்பொழுது பாமக அன்புமணி ராமதாஸ் தற்போது வலியுறுத்தி என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்.